வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் எஸ்ஐபியில் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். என்னென்னா, உங்களோட சேலரி என்னன்னு பாருங்கள். அதில் எவ்வளோ உங்களால் மந்த் ஆன் மந்த் சேமிக்க முடியும்னு பாருங்கள். அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக முதலீடு பண்ண முடியும். அந்த நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக முதலீடு பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவோ அதை மட்டும் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஒரு மாதம் ஒரு 10,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா, அதில் ஒரு 500 தான் உங்களால் மாதம் எண்டில் சேமிக்க முடியுது அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே உங்களால் ஒரு 2,000 3,000 முதலீடு பண்ணிவிட்டு 10,000 ஏர்ன் பண்ணுறீங்க. தொடர்ச்சியாக அந்த ஒரு 2-3 மாதத்துக்கு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பண தேவைகள் வந்துடும், எடுத்துருவீங்க. உங்களால் மந்த்லி 500 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த 500 மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போது இல்லை உங்களால் ஒரு அதிகமான சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, உங்களால் ஒரு 5,000 சேமிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி எந்த அமௌண்ட்டை நீங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு விட்டு வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸில் ஒரு பீக் காஸ்ட் ஆவரேஜ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்மில் இருக்கிறது தான் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ருப்பி காஸ்ட் கிடைக்கிறதுக்கான ஆவரேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் அடுத்த வீடியோவில் என்னென்னலாம் எஸ்ஐபியில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ. கீழே மியூச்சுவல் ஃபண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க் அனுப்புகிறேன். அது மூலமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். என்னோடய ஃபுல் சப்போர்ட்டும் சர்வீஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எந்த ஃபண்டு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது உங்கள் ஆதார், பேன், பேங்க் அக்கௌண்ட் இது 3 இருந்தாலே போதும். அப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். மினிமம் 100லேருந்து கூட உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். டெய்லி எஸ்ஐபி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 20லேருந்தும் எஸ்ஐபி பண்ண முடியும். அப்புறம் மற்ற எஸ்ஐபியெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபண்டை பொறுத்து 100லேருந்து இருக்குது. சரிங்களா? மிடில் கிளாஸாக இருக்கீங்க, இல்லை அமௌண்ட்டு ஒரு மந்த்லி கொஞ்சம் தான் சேமிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். தேங்க்யூ.